ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிவா ரேபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மை விசிட் பண்ணி நண்பர் ஒருத்தர் வந்து முயல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனால அவங்க என்னென்ன முயல் எடுத்திருந்தாங்க, அவங்க நம்ம ஃபார்ம் வந்து என்னென்னலாம் பார்த்தாங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்க பன்னீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட இந்த கலிஃபோர்னியன் ஒயிட்டும் கலிஃபோர்னியன் ப்ரௌனும் பன்னீஸ் இருந்துச்சு. அதை அவங்க கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து 3 மாதம் குட்டியில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம ஹோல்ட் பண்ணி அவங்களுக்கு வளர்த்து தர போகிறோம். அப்புறம் இங்கே இருக்க இந்த அமெரிக்கன் சின்சிலாவையும் வைல்டு சின்சிலாவையும் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம முயல் குட்டியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரேபிட் வேணுமோ பார்த்து எடுத்திருந்தாங்க. இவங்களும் ஆல்ரெடி முயல் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கலர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக கலருக்காக இந்த முயல் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஃபார்ம்லேருந்து. இவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட முயல் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த அங்கோரா குட்டீஸ்லாம் அவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டச்சில் அங்கோரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் டச் அங்கோரா. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்மக்கிட்ட இருந்து அங்கோராலையும் பேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தோம். கலிஃபோர்னியன் ஒயிட்டில் ஒரு மேல் ஃபீமேல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா அது ரெண்டுமே மேலாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிகிட்டு இருந்தோம், எப்படி இருக்குது குட்டியெல்லாம் நம்மக்கிட்ட வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம இந்த மாதிரி சும்மா தான் நம்ம முயல் வளர்க்க ஆரம்பித்தோம். அது இந்த லெவல் போயிருக்கு. நம்ம ஃபார்மை ஒருத்தவங்க விசிட் பண்ணிலாம் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ நம்ம எதுவும் சும்மா வெட்டித்தனமாக பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இது நம்மளுக்காக எடுத்து வச்சுருக்க ஃபார்முக்காக எடுத்து வச்சுருக்க குட்டி. அதையும் அவங்களுக்கு காட்டியிருந்தோம். இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கன்ட்டு. இவங்க நிறைய வாட்டி நம்மள்ட்ட எடுத்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு நம்மக்கிட்ட எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கணும். திருப்பி வந்து நம்மக்கிட்ட குட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த கருப்பும் இது வந்து பியூர் பிளாக்கு. இதையும் அவங்கள்ட்ட காட்டணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதையும் நம்ம ஃபார்முக்கு தான் ஹோல்ட் பண்ண போகிறோம் இந்த பிளாக் கலரையும். நம்ம அப்பப்போ ஒவ்வொரு முயல் இப்போ 5 குட்டி போடுதுன்னா அதில் எந்த குட்டி நல்லா இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கலர் வித்தியாசமாக இருக்குன்னா அதை நம்ம ஃபார்முக்கு ஹோல்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இது வந்து ஹிமாலயன் வச்சுருந்தோம். அதையும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, ஹிமாலயன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் இவங்க நம்ம கின்னி பிக்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வச்சுருக்க கையில் இருக்கிறது பெருவியன். கின்னி பிக்லாம் பார்த்து அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது தான் என்னோடய ஃபேவரட். இது வந்து ஒரு மாதிரி நம்ம கையில் எப்பவுமே டேம் பண்ணனால அது ரொம்ப அமைதியாக இருக்குது. இதோட ஃபேஸு க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ரொம்ப ஒரு அப்ராணி மாதிரி இருக்கும். கின்னி பிக்லாம் வளர்க்குறதே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஃபீல். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. இவங்க இந்த சின்சிலா 2 முயல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஃபார்ம் விசிட் பண்ணி எடுக்கணும்னாலும் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட குட்டீஸ் அவைலபிளாகவும் இருக்கும், அடல்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் வரதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க கரெக்டாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு இதே மாதிரி முயல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.